அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க படம் பேர் சொல்ல வேண்டாம், பட் இந்த டைம்லலாம் நான் கொஞ்சம் கிரியேட்டிவ் சாய்ஸ் கொஞ்சம் சரியா எடுக்கலையோ அப்படின்ட்டு தோணுன படம். அது வந்து நான் கதை கேட்டு என்னோட இஷ்டத்துக்கு பண்ண படம்லாம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கு. இது வந்து வேற ஒருத்தரோட இப்போ இந்த படம் பண்ணி இந்த பண்ணுங்கன்னு ஒரு அன்பில் பண்ணிடுவோம், இல்லை ஒரு வற்புறுத்தலில் பண்ணிடுவோம், இல்லை பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் ஆகிடும். இப்போ விமல் சார் வந்து ஒரு கதைக்கு ஓகே சொல்றாருன்னா அதுல கண்டென்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே சொல்லுவாரா, இல்லை எனக்கு இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கு, இந்த படத்தில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். சில படத்தில் அது நம்ம கேரக்டர் சரி இருக்காது, வேணான்னு தோணும். சில வந்து டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்லா எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி படமும். கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண அனுபவங்கள்லாம் உண்டா சார்? அது இருக்கு. உதாரணமா ஏதாச்சும் ஒரு படம் சார்? அது ஏங்க இப்போ கூட ஒரு படம் வந்தது IPL. கில்லி படத்துல நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்க அந்த டீம்ல இருந்திருப்பீங்க. அந்த டீம்ல இருந்தேன், அந்த கபடி டீம்ல இருந்தேன், நடிக்கவும் செஞ்சேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். விஜய் அண்ட் அஜித் இவங்களுடைய படங்கள்ல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் போய் கமிட் ஆனேன். சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். இருந்தாலும் அவர் கூட இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அவங்களோடலாம் ஃபுல்லாக நல்லா. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மகாசேனா படத்துடைய படக்குழு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அந்த படத்தை பற்றியும் அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வெல்கம் டு ஆதன் சினிமா. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மகாசேனா அப்படிங்கிற இந்த காட்டின் பின்னணியில் ஒரு யானை உடைய ஒரு லேண்டை வச்சு எங்கேருந்து அந்த ஸ்டோரி கொண்டு வரணும்ட்டு உங்களுக்கு ஒரு இது வந்தது? அதான் நிறைய மூவிஸ் இன்ஸ்பிரேஷன் தான். நமக்கு அவதார் ரொம்ப ஃபேவரட். அப்புறம் 1001 ஃபேவரட். இந்த காந்தாரா அது மாதிரி ஃபேவரட்ஸுங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாம் இப்போ வந்து காவல் தெய்வத்தை வச்சு எடுத்தாங்க அவங்க காந்தாரா. அது மாதிரி அவதாரில் வந்து ப்ளூ கலர்ல இருப்பாங்க அவங்க லிங்கா. அது நம்ம ரெஃபரன்ஸ் தான், நீலகண்டன் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கடவுளை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக பிளான் பண்ணது தாங்க இது. நம்ம ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோங்க. அந்த யூனிவர்ஸ் யாழிமலைன்னு ஒரு யூனிவர்ஸுங்க. ஓகே, அப்படி ஒரு பிளேஸ் எக்ஸிஸ்டிங்கா இல்லை? நோ. ஓகே, தமிழ்நாட்டில் யாழிமலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. யாழிமலைன்னு ஒன்று இல்லைங்க. யாழிமலைன்னு ஏன் வச்சுக்கலாம், அது கடவுள் அங்கே யாழீஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு. யாழிமலைங்கிறது ஒன்று இல்லை, யாழீஸ்வரன் நேம் இருக்கு, அந்த கோயில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் அது ஒரு சரபேஸ்வரர் சாமியை ரெஃபரன்ஸாக எடுத்து ஸோ யாழிமலைன்னு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி யாழீஸ்வரன் ஒரு காட் நேம் வச்சு சொல்லுங்க. அது குரங்கணின்னு சொல்லிட்டு, குரங்கணி தெரியும், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன். அது ட்ரக்கிங்க்கெலாம் வந்து ஒரு ஃபேமஸான இடம் தமிழ்நாட்டில். ஸோ அது குரங்கணி ஒரிஜினலாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ப்ளே பண்ணியிருக்கோங்க. ட்ரெய்லர் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் ட்ரெய்லரில் இருக்குது. ஆனால் கணிக்க முடியாத ஒரு கதை, ஒரு நல்ல ட்ரெய்லர் கட்டுன்னு தான் சொல்லணும். படம் என்ன ஜானரில் ட்ராவல் பண்ணுது? ஏன்னா ஆக்ஷன்ஸ் இருக்குது, அந்த யானைக்கிட்ட இருக்கிற ஒரு எமோஷன் இருக்குது. ட்ராமாவாக போக போதா, த்ரில்லராக போக போதா? இல்லை, காமனாக சொன்னால் ஒரு ஜங்கிள் ஆக்ஷன் ட்ராமா. ஓகே. ஆனால் ஒரு ஹைப்பர் லிங்க் ஃபிஷன் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு முக்கோண ஸ்க்ரீன் பிளேல ஒரு ட்ரிபிள் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் ஒரு நாட்டை நோக்கி ஓடும். ஒரு டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார், எங்கேயும் எப்போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் நாட்டு வந்து ஃபுல்லாக அந்த மலை அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த காடு, இந்த மலை, அந்த எலிஃபென்ட், இதை சுற்றி தான் அந்த நாட்டு ட்ராவல் ஆகும். ஓகே. விமல் சார் கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜாகிரஃபியில் ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம மலை ஏறி ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒரு சாதாரண ஒரு ஜாலியான படம் நடிக்கிற மாதிரியான அனுபவமாக இது இருக்காது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்டிங் இந்த மாதிரியான படத்தில் நடிக்கிறது? இதில் தான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹில்ஸ், நிறைய ஊரில் போய் எடுத்துருக்கு. ரொம்ப தூரம் நடந்து போயெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருந்தது. அடுத்து வந்து யானை கூட நடிச்சது கொஞ்சம் ஒரு அது மாதிரி என்ன கூட நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஓகே.
உங்களுடைய சமீபத்தில் அந்த கேலக்ஸி ஸ்டார் விமல் அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் விமல் சொல்லிட்டு அந்த டைட்டில் பார்த்தீங்களா சார்? அதெல்லாம் எப்படி பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்கு. அது இப்போ நான் நிறைய இதில் பார்த்தா வரும். அது யாரு கிரியேட் பண்ணான்னு தெரியல. ஓகே சார், இப்போ இந்த படத்தில் யோகி பாபு சார் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ காமெடி ஆக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் சந்தானம் சார் வந்து இருந்தார், சூரி சார் இருந்தாங்க. இப்போ 2 பேருமே ஹீரோவாஸ் ஆகிட்டாங்க. இப்போ யோகி பாபு வந்து இப்போ எல்லாருக்குமே தான் அந்த கேள்வி, உங்கள் 2 பேருக்குமே இருக்கிறேன். அவர் மட்டுமே ஒரு காமெடி ஆக்டராக இருக்கிறாரு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காமெடி ஆக்டர்ஸ் லேக் ஆகிற ஒரு இது இருக்கோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? டேரக்டர் சொல்லுவார். இல்லை ஆக்சுவலி வந்து அப்படி இல்லைங்க, ஒரு ஜென்ரி எதிர்பார்க்கறதாங்க. அவங்க மட்டுமே இருக்காங்கன்னா அவங்க நிறைய படங்கள் பண்ணுறாங்க, அவங்க படங்கள் ஒர்க் அவுட் ஆகுறதுனால அவங்க இருக்காங்க. 2வது எனக்கு ஏன் வந்து சார் படத்தில் அவங்கள கேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நிறையா யோகி பாபு சாரோட காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஜிஎஃப் கருடா வில்லன் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அண்ணன் கூட ஆல்ரெடி ஒரு படத்தை நடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ யோசிச்சோம், நம்ம அண்ணன் கூட நடிக்காத ஆர்டிஸ்டாக கொஞ்சம் பார்க்கணும். அப்போ கபில் சிங் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு அண்ணனும் கபில் சிங் சாரும் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் தான். கபில் சிங் வில்லன் நடிச்சது. அது மாதிரி அண்ணனும் எலிஃபேண்டும் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் தான். ஓகே ரைட்டுங்களா? 2வது அண்ணன் ஆக்ஷனா மாசா சண்டை கிட்ட போட்டு நல்ல நிறைய சீக்வன்ஸ், சண்டை சீக்வன்ஸ் நிறைய தெரிஞ்சது. ஓப்பனிங்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நிறைய சண்டை சீக்வன்ஸ் இருக்கிறது படமும் இதுதான். நான் இது இருக்கேன், நிறைய படங்கள் இருக்குங்க, நான் இது சொல்ல இதில் நிறைய வச்சிருக்கேன்னு நான் சொல்றேன். டிஃப்ரெண்டாக என்ன நீங்கள் வந்து விமல் சாரியோ இல்லை மற்ற விஷயங்களை டிஃப்ரெண்டாக எதிர்பார்த்தீங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் கேட்ட கேள்வி இந்த காமெடி இது எனக்கு வந்து யோகி பாபு சாரும் விமல் சார்லாம் அந்த ஒரு படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணி எழுதுனதுனால. ஓகே, யோகி பாபு சாரோட போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்க சொன்ன அந்த ஹைப்பர் லிங்க்ல வேற ஒரு இடத்துல டிராவல் பண்றாங்க இல்ல விமல் சாரோட சேர்ந்து டிராவல் பண்றாங்க? இல்லைங்க, அதுதான் ஹைப்பர் லிங்க். இப்போ எப்படின்னா அவங்க வந்து இது ஒரு காலேஜ் ட்ரெக்கிங் ஸ்டோரி ஒன்று டிராவல் ஆகும், அந்த நாட்ல அவர் டிராவல் பண்ணுவாரு. ஆனா யோகி பாபு சார் அந்த கதைப்படி சாரும் யோகி பாபு சார்லாம் ஒரே ஹில் ஸ்டேஷனுக்குள்ள அந்த யாழி மலைக்குள்ள வாழ்ற வேற ஊருக்காரங்க. அவர் ஒரு டிரைவர் ஆக்சுவலி. அண்ணன் வந்து அதுல ஒரு அங்க உள்ள ஒரு ஊர் தலைவர். ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு 27 கிராமம் இருக்கு. உண்மையா அதுதான் அந்த உண்மையான அது பிளேஸ். அது ஒரு சென்ட்ரல் கிராமம், ஒரு மலை உள்ள சென்ட்ரல் கிராமம். அதை சுத்தி 27 கிராமம். அந்த 27 கிராமக்கும் ஹெட் ஆஃப் த கிராமம் அந்த கிராமம், தலை கிராமம் அந்த கிராமம் தான். அதுல ஒரு தலைவர் அவங்க தான், தலைவி இவங்க தான். ஸோ இவங்களுக்குள்ள இவங்க சொல்றதுதான் அந்த 27 கிராமங்கள் விஷயம். சொல்ல போனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏதாச்சும் விஷயம்னா இவங்கள்ட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. அது ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு இதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு பேலட் கிரியேட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஸ்ருஷ்டி மேமோட ரோல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ நாங்கள் மேகா, டார்லிங், எனக்குள் ஒரு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம சொன்ன அது ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் ஒரு காடு, ஒரு பழங்குடி மக்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்போது ஹவு சேலஞ்சிங் இட் இஸ் மேம்? சேலஞ்சிங் விட இட் வாஸ் ஃபன். இட் வாஸ் சம்திங் புது எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ கண்டிப்பாக ஏதோ புது எக்ஸ்பீரியன்ஸ் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் ஐ வாஸ் என்ஜாயிங் இட் அந்த ரோல் பிகாஸ் இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நானும் கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து தேடிட்டு இருந்தது சம்திங் நியூ ஷுட் கம். அண்ட் இந்த லுக்கு, இந்த கேரக்டர் வந்து பூமி கேரக்டர் இஸ் லைக் கோர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்த கேரக்டர். ஓகே, விமல் சார், உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது தான் ஓகே இவர் எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 கேள்வி இருக்குது என்கிட்ட. நீங்கள் தவறுவிட்ட படங்கள், ஐயோ இந்த படத்தில் நான் நடிக்க வேண்டியதான், நான் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற படங்கள் ஏதாவது இருக்கா? அண்ட் எதுவுமே இல்லை, இந்த படங்களில் நம்ம நடிச்சிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி படங்கள்ன்ட்டு இல்லை, இந்த இடத்துல புரியுது இதில் நடிக்கல, ஏன் தேவையில்லாம இதில் நடிச்சிட்டோமேனு எந்த படம் இருக்கு, அது இருக்கு. ஓகே, எந்த ஃபேஸ்ல சரி நீங்க படம் பேர் சொல்ல வேண்டாம், பட் இந்த டைம்லலாம் நான் கொஞ்சம் கிரியேட்டிவ் சாய்ஸ் கொஞ்சம் சரியா எடுக்கலையோ அப்படின்ட்டு தோணுன படம்? அது வந்து நான் கதை கேட்டு என்னோட இஷ்டத்துக்கு பண்ண படம்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருந்துச்சு. இது வந்து வேற ஒருத்தரோட இப்போ இந்த படம் பண்ணி இந்த பண்ணுங்கன்னு ஒரு அன்பில் பண்ணிடுவோம், இல்லை ஒரு வற்புறுத்தலில் பண்ணிடுவோம், இல்லை பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் ஆகிடும். அந்த மாதிரி நான் படம் மாற்றிருக்கு. அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா கேர்ஃபுல்லாக. ஏன்னா எப்போ நானே யார் சொன்னாலும் கேட்காம நல்லதே கெட்டதோ நானே கதை கேட்டு நான் கொஞ்சம் அப்படின்னா படம் நல்லா இருந்தால் ஓடும், இருக்கிறதுலே கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்மளே எது பண்ணாலும் நம்மளோட பேரில் போயிருக்கோம்ட்டு.
ஓகே. இப்போ மகாசேனா கதை கேட்டதுக்கப்புறம் விமலுக்கு தோணுனது முதல்ல என்ன விஷயங்கள்? ஓகே, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம், இதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால இது தவற இல்லை, இது கொஞ்சம் நல்ல ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்கு. அது மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்லாம் எல்லாமே நல்ல கேரக்டர். இவங்க கேரக்டர், பொம்மி கேரக்டராக இருக்கட்டும், என்னோட கேரக்டர், செங்குட்டுவன் கேரக்டர், அப்புறம் ஒரு குழந்தை நடிச்சிருக்காங்க, அப்புறம் யானை இருக்குது, ஊர் மக்கள், வில்லன் ஜான் விஜய் அவங்க, அப்புறம் இன்னொருத்தர், எல்லாமே அவங்க கேரக்டர்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஹில் ஸ்டேஷன் பேக்ரவுண்டில் எடுத்தாவே ஒரு படம் பார்க்கும்போது ஒரு நல்ல கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இதுவும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக. ஓகே. இப்போ விமல் சார் வந்து ஒரு கதைக்கு ஓகே சொல்கிறாருன்னா அதில் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே சொல்லுவாரா, இல்லை எனக்கு இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்னுடைய பொட்டன்ஷியல் நான் என்னென்னலாம் பண்ண முடியும்? சில படங்கள் வந்து என்னென்னா, இந்த படத்தில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். சில படத்தில் அது நம்ம கேரக்டர் சரி இருக்காது, வேணான்னு தோணும். சில வந்து டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்லா எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி படமும் இருக்கு. அது மாதிரி இப்போ எல்லாம் கொஞ்சம் கலந்து வெரைட்டியாக பண்ணும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கதை கேட்டு அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண அனுபவங்கள்லாம் உண்டா சார்? அது இருக்கு. ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா? உதாரணமாக ஏதாச்சும் ஒரு படம் சொல்ல முடியுங்களா சார்? அது ஏங்க, இப்போ கூட ஒரு படம் வந்தது, ஐபிஎல் அந்த படம். அவர்கிட்ட அந்த டைரக்டரே சொன்னார், கரெக்ட், நீங்கள் சொன்ன சாய்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொன்னீங்க, கரெக்டு. இப்போ நான் வேற, ஏன்னா அவரே சொன்னதுனால இதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வேற படம் இருக்குது, ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி சொல்லலை. இவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சூப்பருங்க, மற்ற பேர்னா ஓகே நான் பண்ணுறேன்ட்டுருவாங்க, நீங்கள் வந்து எனக்கு செட் ஆகாது இன்ஸ்டியூட்டுக்கு வேற கேரக்டர் வேற யாரையாவது வச்சு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நல்ல ஐடியா இப்போ இதனால தான் அந்த ஆர்டிஸ்ட்லாம் மாற்றி பண்ணியிருக்கேன். நல்லா. ஓகே ஓகே, சூப்பர் சார். இப்போ ரீசெண்டாக உங்களுடைய இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் விக்கிபீடியாவில் எடுத்து பார்க்கும்போது கில்லி படத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் அந்த டீமில் இருந்திருப்பீங்க. டீமில் இருந்தேன், அந்த கபடி டீம்லேயே இருந்தேன். அவன் நடிக்கவும் செஞ்சேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஓகே. நடிக்கிறதுல சும்மா ஒரு ஆசைக்கு நடித்தேன். ஓகே. அந்த டைரக்டர் தரணி சார் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க. அது கூத்துப்பட்டில் நிறைய வந்து படம்லாம் பார்ப்பாங்க. அந்த இதில் அடிப்படையில் அந்த படத்தில் போய் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே. நீங்கள் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணீங்களா? ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருந்தேன் படம் ஃபுல்லாக. ஓகே. அவர் எனக்கு டைரக்டர் தெரிஞ்சவருங்கிறதுனால அவரும் படம் எந்த என்ன ஒரு சாங் இவங்க எடுக்கும்போது தான் நான் இருந்திருக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு எல்லா இதுலேயும் இருந்தேன். குருவிலையும். ஆமாம், அதுவும் அவர் தானே டைரக்டர். கிரீடம் அது வந்து சர்க்குணாவில் கோ டைரக்டர், கலவாணி சர்க்குணம். அப்புறம் அந்த டைரக்டர் ஏ விஜய் எனக்கு உள்ள பழக்கம். அதனால சரி ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கேரக்டராக கிடைக்கல, இருந்தால் வச்சு நான் அப்போல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையன், ஒரு சினிமா கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி படம் பண்ணோம். அதுக்கப்புறம் கூத்துப்பட்டில் போயிட்டு அப்புறம் பார்த்து. ஓகே. நீங்கள் அந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே விஜய் அண்ட் அஜித் இவங்களுடைய படங்களில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அவங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னா அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் போய் கமிட் ஆனேன். சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். இருந்தாலும் அவர் கூட இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அவங்களோடலாம் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி உட்காந்து ஷார்ட் கட்டுனா உட்காந்து பேசுகிற அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிது. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் கூத்துப்பட்டறையிலேருந்து வந்திருக்கீங்க சார். இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு நடிப்பு அப்படிங்கிறதுனாலே அதுக்கு ஒரு சும்மா ஹீரோவாக இருக்காங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு புரிதல் அறிதல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. கூத்துப்பட்டறையில் ப்ராப்பராக இந்த எமோஷனை இப்படி தான் கான்வே பண்ணணும், இந்த கேரக்டருக்கு இப்படி தான் நடிக்கணும், இந்த மீட்டரில் தான் நடிக்கணும், அவ்வளோ அளவுகோல்கள் இருந்தது. இன்னைக்கு ஒரு நடிகர் தேர்வு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம், இவங்களுக்கு புகழ் இருக்குது அதனால நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சினிமா மாறிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இதுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்லை, அப்படி மாறி இருக்கா சினிமா? அது உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கு சார்? எனக்கு தெரியல. என்னன்னா ஒரு டைரக்டர் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு இவரை போட்டால் நல்லா இருக்கணும், டைரக்டர் அந்த ப்ரொடியூசரை தான் தீர்மானிக்கிறாங்க. அதனால இந்த கேரக்டருக்கு இவரை போட்டால் இன்னும் கொஞ்சம் சில இதில் வந்து பட்ஜெட் நல்லா இருக்கும், புது ஆளை போடுவாங்க. சில இது இந்த ரீல்ஸில் பார்த்து ஃபேமஸாக இருப்பாங்க, அது மாதிரி போடுவாங்க. எப்படி போட்டாலும் அவங்களுக்கு லக்கும் திறமையாக இருந்தால் வந்துட போகிறாங்க. மேம், இப்போ உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி ஒரு திஸ் ஆர் தட் மாதிரி போகலாமா? இப்போ நான் உங்கள் ஃபிலிம்ஸ்லாம் சொல்லுவோம், உங்களுக்கு அதில் எது பிடிச்ச படங்கள், இல்லை உங்களுடைய ரோல் அதில் நல்லா எனக்கு பொட்டன்ஷியலி நல்ல கேப்பபிளாக இருந்த ஒரு ரோல், அந்த மாதிரி ஒன்று போகலாமா? உங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃபிலிம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோன்னா யுத்தம் செய் ஆர் மேகா,
என்ன சொன்னோம்? இதுல ரெண்டுத்துல எது பிடிச்சது அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணு. See, both are like some ஒரு கெட்டத்துல வந்து ரொம்ப பிடிச்ச கொஞ்சம் இது டிஃபிகல்ட் ரெண்டு. ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்க. நிஜமாவே பிகாஸ் யுத்தம் செய்யனாலே நான் தமிழ் சினிமாலே வந்தேன். ஓகே. And Mega is something gave me a bigger platter of Tamil audience. சரி ஓகே, அப்ப அடுத்தது போயிடலாம். டார்லிங் ஆர் எனக்குள் ஒருவன்? Darling. ஓகே. டார்லிங் ஆர் வில்லம்பு? வில்லம்பு. ஓகே. வில்லம்பு ஆர் ஜித்தன் 2? வில்லம்பு. வில்லம்பு ஆர் சந்திரமுகி 2? வில்லம்பு. கடைசியா வில்லம்பு ஆர் மகாசேனா? மகாசேனா. ஸோ இப்ப வில்லம்பி வச்சுக்கங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா மகாசேனா வச்சுக்கங்க. ஓகே. இல்ல அவங்க ஏன் மகாசேனா சூஸ் இப்போ இந்த இன்டர்வியூல இருக்காங்கிறத தாண்டி ட்ரெய்லர் பார்க்கும் போதே புரிஞ்சுக்க முடியுது. லைக் அது எவ்வளவு ஒரு ஆர்டிஸ்டுக்கு பர்சனலான ரோலா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு. ஏன்னா நம்மளா இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது அந்த நெருக்கமா ஃபீல் பண்றீங்களா? ஸோ நீங்க சொல்லிடுங்க, ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல மகாசேனா படத்துல? மகாசேனா எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணோம்னா தட் இட்ஸ் a wholesome film, like எல்லா ஆடியன்ஸ்க்கு கேட்டர் ஆனது படம். குழந்தைலேருந்து பெரியவங்க ஆர் மேபி காலேஜ் கோயிங் கிட்ஸ் எல்லாருக்கும் வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லேஜில் செட்டப்பில் இந்த அழகான வந்து மூவி விச் இஸ் லைக் ஃபிக்ஷனல் ஆல்சோ த ஹோல் யூனிவர்ஸ் ஆஃப் மகாசேனா. அதில் வந்து யூனோ லவ் ஃபார் அனிமல் இஸ் தேர் அண்ட் ஆக்ஷன் இஸ் தேர். ஸோ மீன்ஸ் கண்டிப்பாக வந்து அது கமர்ஷியலான குட் ஃபீல் மூவி. ஸோ ஐ ஃபீல் பீப்புள் லைக் கோனா ஹேவ் ஃபன். அதை பார்க்கும்போது பிடிச்சிரும், அதை நான் நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி யூ ஷுட் கோ அண்ட் வாட்ச் இட் ஆன் December 12th. ஓகே, நீங்க சொல்லுங்க சார், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மகாசேனா? அது மகாசேனா அதுதான். இப்போ ஒரு வில்லேஜ்ல நீங்க வந்து கிராண்டியரா ஒரு மாஸ் சப்ஜெக்ட் பார்க்கணும்னா அதுக்கு மகாசேனா வாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துறீங்க. ஒரு புது விதமான படமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா காட்டின் பின்னணியில யானையை ஒரு கோரா வச்சு ரொம்ப கம்மியான படங்கள் தான் தமிழ் சினிமாவில், இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்திருக்கு. ஸோ அதுல ஒரு முக்கியமான முத்திரையை பதிக்கும் மகாசேனா அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச்.